யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வெள்ளக்கோவிலிருந்து சக்திவேல் கவுண்டர். உயர்திரு சபரிநாதன் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு அவருடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு. சபரிநாதன் ஐயா அவர்களுக்கு அவருடைய கேள்வி முதலில், நான் கடந்த 14 மாதங்களுக்கு முன்னதாக வேலையை விட்டு வந்துவிட்டேன். மறுபடியும் எப்பொழுது வேலை கிடைக்கும்? நான் ஆசிரியர் தொழில் செய்தேன், வேலை எப்பொழுது கிடைக்கும் என்ற கேள்வி சபரிநாதன் ஐயா அவர்கள் கேட்டுள்ளார்கள். தொழிலை பற்றி அவர் ஒரு டீச்சராக பணி செய்து வந்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய ஜாதகம் 21/10/1980 9:20 PM ஈரோடு. ரிஷப லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் அவர் உதயமாகி உள்ளார். தற்பொழுது நடப்பு வயது 44 வயது முடிந்து 8 மாதம் ஆகின்றது. சரி, அவர் ரிஷப லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று கூறப்பட்டது. இவருடைய ஜாதகத்தில் வேலையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்குமா? முதலில், ஏனென்றால் அவர் 14 மாதங்களுக்கு முன்பாக வேலையை விட்டு வந்துவிட்டேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த 14 மாதங்களுக்கு முன்னதாக என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் எந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் சனிதான் தொழில்காரகன் என்று கூறப்பட்டுள்ளது. லக்னத்தின் அடிப்படையிலே 10ஆம் அதிபதி மாறினாலும் கூட, ஆனால் ஒரு ஜாதகத்திலே தொழில் நிர்ணயம் என்று எடுத்துக்கொண்டால் சனியை முன்வைத்துத்தான் கூற முடியும். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் இணைந்து லக்னத்திற்கு 5வது வீடாகிய கன்னி ராசியில் இருக்கிறார். அப்பொழுது 14 மாதங்களுக்கு முன்பாக என்று சொன்னால் அங்கே கோச்சார கேது வந்திருப்பார். எப்பொழுது கோச்சார கேது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற சனியை தொடுகிறதோ அப்பொழுது தொழிலில் ஒரு விரக்தி, தொழிலை விட்டு வெளியேறுதல், தொழிலில் பிரச்சனை, தொழில் ரீதியான தடைகள் இதுபோல ஏற்படும் என்பது நியதி. ஆக இவர் வெளியேறி வந்ததற்கான காரணம், தானாகவே வெளியேறி வந்ததற்கான காரணம், இங்கே சனி மேல் கோச்சார கேது சென்ற ஒரு காரணம். இவருடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் கன்னியில் இருக்கிறது, மகரத்தில் கேது இருக்கிறது, நேர் 7இல் சந்திரன் இருக்கிறது. ஆக இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக குரு சனி என்று எடுத்துக்கொண்டாலே அவருடைய வேலைகளை சரியாக செய்யக்கூடிய வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு சனி என்றாலே பொருளாதாரத்தை முதலில் பார்ப்பதை விட அவருடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், சொந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம், குருவும் சனியும் இணைவது. குரு என்றால் கௌரவத்துக்கு, பெயருக்கு, புகழுக்கு காரணம். அது மட்டுமல்ல, சூரியனும் இங்கே வரும். இவருடைய ஜாதக அமைப்புப்படி சூரியன் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் இருக்கிறது. ஆக சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெறுகிறது இவருடைய ஜாதக பிரகாரம். ஆக சூரியனுடைய ஆளுமையும் இந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது. அதனால் இவருடைய கௌரவத்தை இழந்து எங்கும் வேலை செய்ய மாட்டார் என்பது உத்தமம். இந்த பலன்கள் எதற்காக கூறப்படுகிறது என்று கேட்டால், நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் எப்பொழுதும் தொந்தரவு, பிரச்சனைகள், உங்களை அடிமைப்படுத்தவே வருவார்கள். இந்த சம்பவங்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கும் காலகட்டத்தில் நடந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எதிர்த்து வாழ உங்களை விடமாட்டார்கள். அதனால் பிரச்சனைகள் வரும். எங்கே பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை விட தரம் குறைந்தவர்களாக, அதாவது படிப்போ மற்றும் அனுபவமோ மற்றும் அதனுடைய கால்குலேஷன் அந்த அறிவோ குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைத்த பதவி, அவர்களுக்கு கிடைத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். நீங்கள் மிகவும் நல்லவர்தான், ஆனால் நல்லவருக்கு ஏற்ற அந்த பரிசு கிடைக்காது. பிரச்சனைகள் ஏற்படும், தொந்தரவுகள் கொடுக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உயர்திரு சபரிநாதன் ஐயா அவர்களுக்கு. ஆக நீங்கள் எங்கே வேலைக்கு சென்றாலும் இறங்கி செல்வது, ஒருபடி கீழே இறங்கி நடந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். இது உங்கள் ஜாதக அமைப்பில் உள்ளது. ரைட். எப்பொழுது வேலை கிடைக்கும்? தற்பொழுது இருக்கின்ற பீரியடில் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். தற்பொழுது கோச்சார குரு மிதுனத்தில் இருக்கிறார். ஆக நிச்சயமாக தங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். 100% நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் பொருளாதாரம் அதிகமாக போகிறது. அது மட்டுமல்லாது திசாபுக்தியில் எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புக்தி நடைபெற்று வருகிறது. ஆக சுக்கிர திசை என்பது ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்க வல்லது. ஆக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பொருளாதாரமும் உயரும். அது மட்டுமல்லாது நீங்கள் தொழிலில் கேட்டபோது ஆடிட்டர் சம்பந்தமான வேலைக்கு அணுகலாமா? தாராளமாக அணுகலாம், தாராளமாக முயற்சி செய்யலாம். அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் நடந்து முடிந்த விஷயங்கள் மறந்து விடுங்கள். இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மையாகவே நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் தற்பொழுது இருக்கின்ற பீரியடில் காலகட்டத்தில் தங்களுக்கு ஊதியம் சற்று குறைவாக இருக்கலாம். உதாரணமாக 50,000 சம்பளத்தில் நீங்கள் பணிபுரிந்து வந்தால் தற்பொழுது உங்களுக்கு 40,000 மட்டுமே தருவார்கள். இந்த சம்பவங்கள் நடைபெறும். இது எதனால் என்று கேட்டால் சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது, சுக்கிரன் மேல் கேது சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே பண இழப்பு, பொருளாதார இழப்பு, பணம் வருவதில் சிக்கல்கள், தடைகள் ஏற்படலாம். ஆக ஊதியம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அது போக போக உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும். அது மட்டுமல்லாது சோசியல் சர்வீஸ் செய்வதற்கு உகந்த ஜாதகம் இந்த ஜாதகம். பிறர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள், பிறருக்காக பாடுபடுவீர்கள், பிறர் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி செய்வீர்கள். ஆக சோசியல் சர்வீஸ் தாராளமாக செய்யலாம். ஆக உங்களுடைய ஜாதக பலன்படி தற்பொழுது இருக்கின்ற காலகட்டம் இதுபோலத்தான் இருக்கிறது. இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் தங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் மிகவும் சந்தோஷமானதாகவும் அமையும். நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு வாழ வேண்டும். உங்களுடைய குடும்பத்துடன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் சக்திவேல் கவுண்டர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.